திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சுருக்காரு. அவர் எந்த போரில் இறந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் செஞ்ச கடைசி போரில் தான் அவர் இறந்தார். அந்த மாதிரி இந்த கடைசியாக வந்து போர் பண்ண வர்றது மாதிரி தான் இந்த கடைசியாக வந்து பேச வர்றது கூட. யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலினா அது வந்து யோகி சேது. அவர் உண்மையிலே ஒரு தடவையும் நம்ம அவரை பற்றின ஒரு கணக்கு வச்சுருப்போம், அவர் இவ்வளோதான் புத்திசாலியாக இருப்பாருன்ட்டு. பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரி தான். இந்த கற்றோரை காமொருவர் மாதிரி உங்கள் மேலே பயங்கர காதல் சார். இந்த ஹேராம்னு ஒரு படம், கமல் சாருடைய படம். அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட கேட்டாங்களாம், இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சார்கிட்ட போய் ராதிகா மேம் வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும். ஆங்கில படத்தில் கூட தப்பி தவறி ஏதாவது ஒரு 10-12 தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கலாம் போல இருக்கு. இதில் ஒரு 5 வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை. மீது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. 1982 பால் நியூமேன் பண்ண ஒரு படம் ஒன்று, வெரிடிக்ட்னு ஒரு படம் இருக்குது. நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்தா அந்த படம் வந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லரும் அந்த படமும் வந்தது. கிட்டத்தட்ட 2 படம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிறது கண்டென்ட் சொல்ல, கதையை சொல்ல, இந்த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது.